நான் இந்த பிறவியில பட்ட பாடே போதும், அடுத்த பிறவியே எனக்கு வேணாங்க சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தோண்டுனா தங்கம் கிடைக்கும், அடிச்சா இரும்பு கிடைக்கும், ஆனா படிச்சா மட்டும் வேலை கிடைக்காதுங்க சார். அப்படியே வேலை கிடைச்சாலும் அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கறாங்கன்னா கிடையாது. ஆண் பெண் சம உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 15 வருஷம் ஆயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் இன்ன வரைக்கும் கொடுக்கப்படுறது இல்லைங்க சார். இதை ஏன் நான் சொல்றேன்னா, 33% இடஒதுக்கீடை கூட தர முன்வராதவர்கள் இருக்கின்ற நாடு தான் சார் இந்த நாடு. அதனால தான் சார் இந்த பிறவிலே பெண்ணா பிறந்து நாங்கள் இவ்வளோ பாடுபடுறப்ப அடுத்த பிறவி எங்களுக்கு தேவையா? வேணாம். ஏம்மா 33% இடஒதுக்கீடு கொடுக்காதுக்கு முன்னாலே பஸ்ஸில் உள்ள ஆம்பளையால் நின்றுக்கிட்டு கூட வர முடியல. கொடுத்துட்டோம்னு வை, ஆம்பளையால் பூரா பஸ்ஸுக்கு பின்னால தான் ஓடணும். ஆமாம், இந்த யோசனை பண்ணி பேசுங்க சார். நீங்கள் பஸ்ஸில் தான் நின்றுட்டு வர முடியல, நாங்கள் ரோட்டில் நடந்து கூட போக முடியலையே சார். அப்போ எங்கள் நிலைமை அதை விட எவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகள்ட்டையும் போய் ஒரு கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமான்னு கேளுங்க. ஆனா எல்லா குழந்தையும் ரொம்ப பிடிக்கிறது அம்மா தான் சார் சொல்லும். இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா 4 வழி இருக்கு சார். என்ன வழின்னு கேக்குறீங்களா? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், இன்னொன்னு ஞான யோகம் சார். அட கர்மம், இந்த நரகத்துக்கு போறது கூட 3 வழி இருக்கு சார். என்ன வழின்னு கேக்குறீங்களா? காமம், குரோதம், லோபம் சார். ஆனா இந்த பூமிக்கு வரணும்னா தான் சார் ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த வழி எது தெரியுமா சார்? ஒரு தாயினுடைய கருவறை வழி சார். சார், கோயில்ல சாமி இருக்கிற இடம் எந்த இடம் சார்? கற்பகிரகம். கற்பகிரகம்னு சொல்லுவோம். அந்த கற்பகிரகத்தையே தன்னுள்ள வச்சிட்டு இருக்கிற ஒரு தாயை என்ன சொல்லி சார் அழைக்கிறது? அந்த பெண் படுகிற வேதனையை, இன்பமான சுமையை, இன்பமான வேதனையை நான் அனுபவிக்கணும்னா அடுத்த பிறவில ஒரு பொண்ணா பிறக்கணும் சார். ஐயா, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனையில பாதி பிரச்சனை பெண்களோட தான். எல்லாரும் சொல்றாங்க 33% கொடுத்திருக்காங்க. யாருக்கு சார் கொடுத்திருக்கீங்க? ஆடை குறைப்பு பண்ணிட்டு 5 நட்சத்திர ஹோட்டல்ல தனக்கு பிடிச்ச ஆடவனோட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு டிஸ்கோத்தை ஆடுற பெண்களுக்கு வேணா நீங்க சொல்ற 33% போய் சேர்ந்துருக்கலாம். நான்லாம் சொல்லலம்மா, பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். நான் டிஸ்கோத்தை இடத்துக்கெல்லாம் போறதே கிடையாது. எனக்கு டிஸ்கோத்தை எல்லாம் தெரியாதுமா. ஆனா பஸ்ஸே எப்போ வரும்னு தெரியாத பட்டிக்காட்டுல 10 ஆம்பளைகளுக்கு நடுவுல ஒரு டீ கடையில பேப்பரை படிச்சு உலக விஷயங்களை ஒரு பெண்ணு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்க சார். அப்ப சொல்லுங்க, நீங்க கொடுக்குற 33% 50% இருந்தாலும் பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு. அது இன்னும் நடக்கலையே சார். ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்னா எளிமையானவனா இருக்கணுங்கய்யா. காமராஜர் காரில் போயிட்டு இருந்தாருங்க. அப்போ ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். காரை விட்டு இறங்கி வந்து, ஏன் தம்பி இந்த படிக்கிற வயசுல மாடு மேய்க்கிறியன்னு கேட்டார். ஐயா, மாடு மேய்ச்சா தான் ஏன் சாப்பாடு கிடைக்கும், ஸ்கூலுக்கு போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னார். அப்போ அந்த காமராஜர் பார்த்துட்டு, சாப்பாடு போடுற நீ ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்டார். அப்போ அந்த பையன் சொன்னா, ஸ்கூலுக்கு தாராளமாக போகிறேங்க, என்ன இப்போ தாராளமாக போகிறேன்னு சொன்னாங்க. அன்று அந்த தலைவனுடைய, அந்த மாபெரும் தலைவனுடைய மனதில் தோன்றிய திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டம் கிடைக்குதேங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே சாப்பாடுக்காக பள்ளிக்கு போன குழந்தைகள்லாம் இன்னைக்கு IAS ஆகும் IPS ஆகும் உயர்ற காரணம் அந்த மாபெரும் தலைவனுடைய திட்டம் தான். இப்பேற்பட்ட மனசுடைய அரசியல்வாதியா தாயா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த ஜாதியையும் மத சண்டையும் ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுங்களா நம்மளால? காதல் திருமணத்தையும் கலப்பு திருமணத்தையும் ஆதரித்தால் ஜாதி மதமே இல்லாம போயிருங்க. அதனால எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி யார் காதல் திருமணமும் கலப்பு திருமணம் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல வட்டி இல்லாம லோனை கொடுப்பாங்கய்யா. உங்க திட்டம் நல்ல திட்டம் தான். இதை கேள்விப்பட்டுட்டா பூரா பொண்டாட்டிகளை பூரா டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்கல்ல வரிசையா லவ் பண்றதுக்கு. அது இந்த பிறவியில போயிருங்க. அதனாலதான் அடுத்த பிறவியில அரசியல்வாதியா வரணும்னு நினைக்கிறேன். ஐயா, என்று எந்த ஒரு நாடு ஜாதியாலும் மதத்தாலும் ஒருங்கே நிக்கிறதோ அந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடா வரும். அப்பேற்பட்ட ஒரு வலிமையான பாரதத்தை நாங்க உருவாக்குவோங்கய்யா. சார், ரமேஷ்க்கு அமெரிக்கால பறக்கணும், சிவகுமார் சாருக்கு அரசியல்வாதியா பறக்கணும். இப்படியே பல ஆசைகள் வச்சிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்க. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா உங்களை எல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மாவா பிறக்கணுங்க தாங்க என்னோட ஆசை.
தெரியுது. என்ன பண்றதுங்க, இந்த உலகம் என்ன அப்படி சிந்திக்க வச்சிருச்சு. கண்ணு தெரியாம, காது கேட்காம, வாய் பேச முடியாம எத்தனையோ மனுஷங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இறைவன்ட்ட நான் கேட்டேன், இறைவா உன்னோட படைப்புல எதுக்கு இப்படி ஒரு ஓரவஞ்சனைன்னு. ஆனா இதுவரைக்கும் எனக்கு பதிலே கிடைக்கலங்க. அதனாலதான் ஊனமே இல்லாத மனிதர்களை படைக்கணும், அதுக்கு நான் பிரம்மாவா பிறக்கணுங்க. ஹரி சிவஹரி என் பேரு மலை. அண்ணாவள மாதிரி இல்ல, நான் பேசுறதுல இருந்து தெரியல நான் அடுத்த ஜென்மத்துல நடிகராக போறேன்னு. ஏன் நடிகரா பிறக்கணும் தெரியுமா சார்? புகழ், பணம், ஊரை வேற ஜாலியா சுத்தி பார்க்கலாம் சார். அம்மா அப்பா சொன்ன கேக்குறோமா? டீச்சர் சொன்ன கேக்குறோமா சார்? ஆனா இதே நடிகர்கள் சொன்ன கேக்குறோம்ல. நடிகர்களால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும், சிந்திக்க வைக்க முடியும். சார் நீங்க எல்லாம் படிச்சுதான் டாக்டர், வக்கீல் எல்லாம் ஆக முடியும். நடிகர்கள் அப்படி இல்ல, நினைச்சா ஒரு படத்துல டாக்டர், ஒரு படத்துல வக்கீல், ஒரு படத்துல போலீஸ் ஆகும் சார். பட்ட கிளம்புறாங்களே. நீங்க எல்லாம் மிலிட்டரிக்கு போய் தான் துப்பாக்கி எடுத்து குண்டெல்லாம் போட்டு சண்டை போட முடியும். ஆனா நடிகர்கள் அப்படி இல்ல, நினைச்சா படத்துல துப்பாக்கி எடுப்பாங்க, சுடுவாங்க, போக்கிட்டே இருப்பாங்க சார். சார் எல்லாரும் பயந்து பயந்து தான் லவ் பண்ணாங்க. ஆனா நடிகர்கள் தைரியமான படத்துல லவ் பண்ணுவாங்க சார். சார் 40 வயசுக்காரங்க 16 வயசு பொண்ணோட டான்ஸ் ஆட முடியுமா? ஆனா இதே நடிகர்கள் டான்ஸ் ஆடுறாங்களே. 50 வயசுக்காரங்க காலேஜுக்கு போக முடியுமா? ஆனா இதே நடிகர்கள் போறாங்களே. சார் ஒரு சின்ன கிராமத்துக்கு போங்க, ஒரு தலைவர் போட்டோ காட்டி இது யாருன்னு கேளுங்க, என்ன பதில் வரும்? தெரியாதுன்னு வரும். அதே மாதிரி ஒரு நடிகர் போட்டோ காட்டி யாருன்னு கேளுங்க, டக்குன்னு வருவாங்க சார். சார் அதுக்குன்னு நடிகர்கள் வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு யார் சொன்னது? எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம்தான் இருக்கு. நடிகர்கள் கஷ்டப்படுற அளவுக்கு புகழ், பணம் இதெல்லாமே கிடைக்கிறது சார். இதெல்லாம் புகழோட அடையாளம் சார். இந்த புகழெல்லாம் ஈஸியா பெறணும்னா ஒரே வழி, தனி வழி, அது வழி, அதுதான் நடிகராகிற வழி. அதனால அடுத்த பிறவிலையாவது என் ஆசை நிறைவேறதுக்கு சிறந்த நடிகராகவும் சிறந்த நடிகரை உருவாக்கிட்டு இருக்க நீங்க என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க சார். நல்லா தம்பி, நீ நாளைக்கு நடிகனா பிறந்துடுற, நீ ஹீரோ ஆயிட்டான்னு வச்சுக்க. யாரை ஹீரோவை நான் தேர்ந்தெடுப்ப? இன்னைக்கு ஸ்ரேயா. ஸ்ரேயாவா? நேத்து கேட்டேன் நமிதாண்ணா. நேத்து நமிதான்டா, இன்னைக்கு ஸ்ரேயாங்கிற. சார் எங்க படத்துல 2 ஹீரோயின் சார். அட்லி சக்க, நீ மகா நடிகன் ஆயிருவடா. அடுத்த பிரிவில் நடிகன் ஆகணுன்ற, ஏன் இந்த பிரிவில் நடிகன் ஆக விரும்பலையா? சார் எங்க அம்மா இந்த பிறவில பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அதனால எங்க அம்மா ஆசைய இந்த பிறவில நிறைவேற்றிட்டு அடுத்த பிறவில நான் நடிகராகிறேன் சார். உன்னுடைய ஆசை இருந்தா கூட அந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பெற்ற தாய் என்னுடைய அம்மாவுடைய ஆசையை தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். வாழ்க.